மத்திய அரசு மிருக பாதுகாப்பு சட்டத்தை நெறிப்படுத்தி இருக்கிறார்கள், வரைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஏதோ உணவு முறையையே பாரதிய ஜனதா கட்சி மாற்றிவிட்டது என்பதைப் போலவும், யார் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை அரசாங்கம் முடிவு செய்கிறது என்பதைப் போலவும் ஒரு தோற்றத்தை தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு நேற்று மிக தெளிவான தனது அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இது சந்தையில் விற்கப்படும் மாடுகளுக்கும் மிருகங்களுக்கும் கொண்டு வந்த வழிமுறை. இள மாடுகள் 10 வயதிற்கு உட்பட்ட மிருகங்களை பலி கொடுப்பதோ கொல்லப்படுவதோ தடுக்கப்பட வேண்டும். இது அடிமாட்டு பிரச்சனையாக, அடிமாட்டு விலைக்கோ அடிமாடுகளைப் போல மாடுகளையும் விலங்குகளையும் நடத்துவதுதான் எதிர்க்கப்படுகிறது. ஆக இது வரைமுறை செய்யப்பட்டிருக்கிறதே தவிர அந்தந்த மாநிலங்களில் என்னென்ன சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதோ அவையெல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. யாரும் எதையும் சாப்பிடுவதை யாரும் தடுக்கவில்லை. இது ஒரு மதம் சார்பான பிரச்சனை என்பதை போல எடுத்து செல்லப்படுகிறது. இந்து கோயில்களில் பலியிடுவதும் கூட இந்த சட்டத்தினால் தடுக்கப்படுகிறது. ஆக ஒரு விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்று நெறிமுறைப்படுத்தும் ஒரு சட்டத்தை ஏதோ உணவு பழக்கத்தையே பாரதிய ஜனதா கட்சியின் அரசு மாற்றிவிட்டது என்பதை போல ஒரு தோற்றத்தை கொடுப்பது தவறு. மிக தெளிவான ஒரு விளக்கத்தை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அந்த விளக்கத்தை எல்லோரும் படிக்க வேண்டும், பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே ஏதாவது நமக்கு பிரச்சனைகளோ கருத்துக்களோ இருந்தால் அதை பதிவு செய்யலாம். முஸ்லிம்களும் இந்த நோன்பு காலத்தில் வர்றதுனால அதை கூட தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சந்தையில் விற்கப்படும் மிருகங்களுக்குத்தான் இந்த வழிமுறை என்று. ஏற்கனவே இருக்கிற பழக்க வழக்கங்களை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தவும் இல்லை, அது தடுக்கவும் இல்லை என்பதை மத்திய அரசு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நாமே சிலவற்றை யோசனை செய்து கொண்டு அதில் ஒற்றை வரியை மட்டுமே பார்த்து கொண்டு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, ஒரேடியா பழக்க வழக்கத்தை மாற்றிட்டாங்க, அண்ணன் திருநாவுக்கரசர் சொல்வதைப் போல நாம் என்னன்னு சாப்பிட்றத பிரதமரும் தலைவரும் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி யாரும் இல்லை. என்னை கேட்டால் சர்வாதிகார முறையில் ஆட்சி செய்து கொண்டிருந்தது அவர்கள்தான். இன்று ஜனநாயக முறையில் ஆட்சி செய்வது மரியாதைக்குரிய மோடி அவர்கள். ரஜினி பாம்பே போயிருக்காரு. மும்பையில் தேசிய தலைவர் அமித்ஷாவை சந்திக்கிறதா ஒரு திட்டம் இருக்கு. அதுக்காக தான் அந்த ஷூட்டிங் நடத்துகிறாங்க. அதாவது எங்கள் அகில பாரத தலைவர் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். ஒன்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், சகோதரர் ரஜினி முதலில் அரசியலுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நடவடிக்கையை பார்க்கலான்னு. அப்போ எங்க தலைவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். யார் தெளிவற்ற நிலையில் இருக்கிறார்னு நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, சகோதரர் ரஜினி அவர்கள் நான் எனது தொழிலை பார்ப்பதற்கு என் வேலையை செய்ய விடுங்க, அதுக்கு தான் நான் மும்பை போறேன்னு சொன்னப்புறமும் அவர் வேலையை நம்ம செய்ய விட மாட்டோம். எங்கள் தலைவர் வேறு பகுதிகளில் இதைவிட முக்கியமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு 91 நாள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். அவர் மும்பையில் இல்லை. ஆக இல்லாத ஒன்றை கற்பனை கோட்டைகளாக நாம் கட்டி 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 ரஜினி எடுக்கும் திரைப்படத்தை விட இந்த திரைப்படம் இன்னும் சுவாரஸ்யமாக போய்கொண்டிருக்கிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் பாஜக அரசு அவங்களுக்கு வேண்டியவங்களுக்காக அந்த போஸ்டிங் செஞ்சிருக்கு. நேர்காணலில் போகாத துணைவேந்தர் தான் சென்னை பல்கலைக்கழகத்தில் நியமிக்கப்பட்டிருக்காரு. இல்லை, மரியாதைக்குரிய ஆளுநர் நேர்காணல் நடத்தி இவ்வளவு நாள் 2 ஆண்டு காலமாக பல நாட்களாக இங்கே காலியாக இருந்ததை தகுதியானவர்களை நேர்காணல் ஏன் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளதை ஏன் ரத்து செஞ்சாங்க? 3 பேருக்கான தேர்வு எடுத்து ரத்து செஞ்சுட்டு அதற்கான கால அவகாசம் ஏன் கொடுத்துருக்காங்க? ஆக விமர்சனம் செய்ய வேண்டுமென்றால் விமர்சனம் செய்து கொண்டே தான் இருக்கலாம். அதற்கான தகுதியான நபர்களைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதற்கு மாநில அரசும் ஒப்புக்கொண்டு இருக்கிறது. மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் நேர்மையாக சரியாக அந்த தேர்வை நடத்தி இருக்கிறார் என்பது
அனைவரின் கருத்து. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.